நம்ம ஏலியனா போயிருப்பாளா? அந்த காண்டாபுரத்தின் இடத்துக்கிட்ட நம்ம பேசி வச்ச மாதிரி அவ போயிருக்கணுமே இந்நேரம். அவனை உண்டு இல்லைன்னு பண்ண பாவம், அவ தனியா போய் என்னென்ன கஷ்டமெல்லாம் வழியில படுறாளோ. இந்த கர்ச்சிக்கிற சிங்கத்தின் கூண்டுக்குள்ள எந்த ஒரு பயல உள்ள வர முடியாது. ஆஹா, ஏறிட்டாலே இன்னைக்கு காண்டாமிருகத்தினுடைய சோழியை முடிச்சிருவா போல. தலைவா, இன்னைக்கு விதவிதமா பெண்களை கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச பொண்ணா நான் கூட்டு வரேன். யாருன்னு செலக்ட் பண்ணுங்க. ஓஹோ, இந்த பெண்ணு தான் அந்த உலக அழகியா? ஆமா, எல்லாம் சொல்ற மாதிரி அவ்வளோ அழகா இருக்கா. இவ்வளவு மாதிரி பேரழகி நான் பார்த்ததே இல்லையே. வணக்கம் அழகான இளவரசே. என்னது, அழகான இளவரசா? என்னையா நீ சொன்ன? உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன், என் உயிரை கூட கொடுப்பேன். நீ என்னடா கொடுக்கறது? அதை எடுக்கத்தாண்டா நான் வந்திருக்கேன். அது உன் மரம் மண்டைக்கு புரியலையா? உன்னை உயிரை வாங்கிட்டு தாண்டா இங்கேருந்து நான் போவேன். நான் காண்டாமிருகத்தின் சேவகர்டா. நீ எதுக்குடா இங்க வந்திருக்க? எலியானா வர்ற நேரம் நெருங்கிட்டு இருக்கு. நம்ம படையெல்லாம் தயாரா இருங்க. ஐயோ, அவ அழகிய மண்டைக்குள்ள வலிக்குதே. தூங்க விடாம எனக்கு ஏதோ செய்யுதே. எனக்கும் காதல் பைத்தியம் வந்துருச்சா என்ன? நம்ம தலைவரை அப்படி ஒரு நாளும் பார்த்தது இல்லையே. நம்ம தலைவரை பார்க்க ரொம்ப வேதனையா இருக்கு. இப்படியாவது அந்த பொண்ணை சேர்த்து வச்சிடணும். தலைவரே, கவலைப்படாங்க. அதுக்காக எங்க உயிரை கூட உங்களுக்காக நாங்க தியாகம் பண்றோம். எனக்கு கொண்டு வாங்கடா சீக்கிரம் அந்த பொண்ணை பார்க்கணும். இல்லைன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிருந்தா. இதுதான் சரியான சந்தர்ப்பம். காண்டாமிருகமே, இந்த வந்துகிட்டே இருக்கேன்டா உன் சோழியை முடிக்க. பாவம் என் மக்கள், நான் உன் சோழியை முடிக்கலைன்னா போர்லையாவது ஜெயிச்சிடலான்னு எல்லாரும் நைட்டும் பகலும் போர்க்களத்துல தூங்காம காவல் காத்துட்டு இருக்காங்க. டேய், யாருடா நீ? ஐயையோ, திரும்பவும் முதல்ல இருந்தே வாடா. தலைவரே, டோனி படையெல்லாம் ஆயத்தமா இருக்காங்க. உங்களை அந்த படையில வென்று உங்களை உங்க அன்னை மாதிரி கொல்றதுக்காக படையெல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு கால் நடக்காது. அப்படி நடக்கவும் கூடாது. ஒரு நாள் அடிமையில் ஜெயிக்க விடக்கூடாது. அவங்க காலம் பூரா நமக்கு மட்டும்தான் அடிமையா இருக்கணும். அந்த பெண்ணை கொண்டு வாங்க. எனக்கு அவ இல்லாம எனக்கு அடுத்த வேலையே ஓடல. என் பேரழகி வந்து விட்டால் அவளுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் உள்ளே அனுமதியுங்கள் அடிமையிலே. என் அழகிய இளவரசே, நான் உள்ளே வந்து விட்டேன். என்ன பெண்ணே, என்னையா அழகான இளவரசன் என்று சொன்னாய்? ஐயோ, நீ பேச 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 என் உடம்பெல்லாம் பூரிக்கிறதே. திரும்பவும் சொல்கிறேன், எனக்காக உன் உயிரை கூட நான் விட்டு விடுகிறேன். அதற்காக தானே மடையா நான் வந்திருக்கிறேன். உன் உயிரை எடுக்காமல் இந்த இடத்திலிருந்து நான் போவதாக இல்லை. எப்படியாவது இன்று இரவுக்குள் உன் உயிரை வாங்கி என் மக்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். என்ன நினைக்கின்றாய் பேரழகி? ஒன்றுமில்லை அரசே, உங்களை போன்ற அழகு நான் எங்கேயும் பார்த்ததில்லை. அதனால் தான் உங்கள் அழகில் மயங்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படியா? ஆஹா, என்னுடைய அனைத்து உருவங்களையும் நீ பார்த்து ரசி பெண்ணே. நீ பார்க்காவிட்டால் வேறு எந்த பெண்ணிடம் நான் காண்பிக்க போகிறேன்? என் ஆறுயிரே, செல்லமே, என் ஒவ்வொரு உருவமும் உனக்கு பிடித்திருக்கிறது. எந்த உருவம் உனக்கு பிடித்திருக்கிறது?
என்னிடம் சொல். யாரும் பார்க்காத உன் உருவத்தை என் அறையில் காண்பிக்கிறேன், வா. இந்த உருவம் தான் இளவரசி எனக்கு பிடித்திருக்கிறது. அப்படியே என்னை அழைத்துக்கொள். இதுதான் சரியான சந்தர்ப்பம். என் மீது இருக்கும் திராவத்தை இந்த கொடூரன் மீது ஊற்றிவிட வேண்டும். ஆஹா, ஊற்றிவிட்டேன். இந்த சிறிது நேரம்தான் என் கதை முடிய போகிறது. ஐயோ, என்னடி ஊற்றினா என் மீது? என் உடம்பெல்லாம் எரிகிறதே. ஐயோ, என் அண்ணனை போல என்னையும் பணிநிறுத்தி விட்டீர்களே. இதை நான் சும்மாவே விட மாட்டேன். இப்போது நான் இறந்தாலும் மறு ஜென்மம் எடுத்து உங்கள் அனைவரையும் பழி வாங்குவேன். ஒரு பெண்ணிற்காக ஆசைப்பட்டு என் உயிரையத்தையும் ராஜ்யத்தை விட்டு விட்டேனே. நான் மீண்டும் வருவேன். எழும்பா, சீக்கிரம் கிளம்பு. அவன் கதையை முடித்துவிட்டு இந்த சந்தோஷமான செய்தியை நம் அடிமையிடம் போய் சொல்ல வேண்டும். சீக்கிரம் வா.